1/2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த பேக்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இதில் இருக்குது. இதை நீங்கள் போட்டால் போதும். ஒரு ட்ரை பவுடராக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிறத அப்படியே போட்டு பண்ணினா மட்டும் போதும். ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நீங்களும் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும். நம்பர் வருதுன்னா இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. என் அன்பு வணக்கம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்னி பண்ண போகிறோம். யூஸ்வலாக இல்லாமல் சும்மா தேங்காய் போட்டு இல்லை தக்காளி போட்டு அப்படி இல்லாமல் பூண்டை வச்சு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். 4 பூண்டு பல்லை நான் தோள்களை நீக்காமல் அதை நான் நல்லா இடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி இடித்து நம்ம சட்னி பண்ணும்போது இந்த தோலில் இருக்கிற ஒரு அமேசிங்கான ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நீங்கள் இந்த படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப மைய வேண்டாம், இந்த மாதிரி இடிச்சிட்டா போதும். இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இடித்து வச்ச பூண்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த பூண்டு நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். பூண்டு ராவாக சாப்பிடும்போது அது காரமாக இருக்கும். குக் ஆகிடுச்சின்னா அது ஒரு ப்ளசண்ட்டான டேஸ்ட்டாக மாறிடும். அதனால் எப்படி நான் குக் பண்ணுறேன்னு பாருங்கள், அந்தபடியே குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுறது மூலயமா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து நான் ஒரு 20 மிளகு சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டை ஒரு நல்ல ஷார்ப்பாக கொண்டு வரதுக்கு சூப்பராக உதவும். அதனால் கண்டிப்பாக மிளகு சேர்த்து பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 நீட்டு மிளகாவை இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். அரை நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அந்த புளி நல்லா சூடாகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நான் ஃப்ளேவரு நல்லா சூப்பராக வரதுக்கான ஒரு ஸ்டெப்பையும் நான் காட்டுறேன். அதை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இருப்பு சட்டியில் இந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது இல்லையா, இதில் தான் அமேசிங்கான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதை நான் தண்ணி ஊற்றி அதை டீக்ளேஸ் பண்ணி மொத்தத்தையும் எடுத்து நான் அந்த எடுத்து வச்ச போல்லையே நான் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்களா, இந்த தண்ணியில் தான் மேக்ஸிமம் ஃப்ளேவர் இருக்குது. எக்ஸலண்ட்டானதாக இருக்கிற நம்ம சட்னியை எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு வர போகிறதே இந்த மெயினான இந்த வாட்டர்னால தான். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு இதை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி போலில் இருக்கிறதையும் நான் தண்ணி ஊற்றி அலசி அப்புறமா சட்னியும் நான் போட்டுக்கிறேன். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நான் மைய அரைக்கலை. பார்த்திங்கன்னா நரன்னு ஒரு இதாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் அம்மியில் அரைச்ச சுவை இருக்கும். மிக்சியில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் போட்டு நான் கலந்து ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் கடுகு, அதுக்கப்புறமா வெடித்து வரும்போது உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு அதை வதக்கி அப்படியே சட்னியில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணினோன்னா அருமையான சட்னி, ஒரு ஃபேப்லஸான அம்மியில் அரைச்ச மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸில் உங்களுக்கு கிடச்சிடும்.